வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து பிரதமர் வெளியிட்ட சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க. பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 19 தவணைகள் முடிக்கப்பட்ட நிலையில் 20வது தவணைக்கான தேதியை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன், கவலையப்பட வேண்டாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இதுவரை 19 தவணைகள் பிரதமர் பெற்றுள்ளனர். இப்போது 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இருப்பினும் இதற்கிடையில் தகுதியற்ற விவசாயிகளை கண்டறியும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியற்ற நபர்களை நீக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த தகுதியற்ற நபர்களை கண்டுபிடிக்க போகிறாங்க, ஏன் தகுதியற்ற நபர்களை நீக்கிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. தகுதியற்ற விவசாயிகளை நீக்கும் நோக்கில் விவசாயிகள் பதிவேடு மூலம் அரசு அடையாள அட்டைகளை உருவாக்கி வருகிறது. இதுவரை 50% விவசாய அடையாள அட்டை உருவாக்கப்பட்டுள்ளதாக வட்டார தகவல்கள் அனைத்தும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. 50% வந்து பார்த்திங்கன்னா இதுவரை அந்த விவசாய அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் பிஎம் கிசானில் 20வது தவணையை பறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம அனைவருமே விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும் இதுதாங்க. ஏன்னா ஜூன் மாதமே கிடைக்குன்ட்டு தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஜூன் மாதத்தில் கிடைப்பது தாமதமாயிடுச்சுங்க. இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை 20வது தவணை தொகை 100% உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலை இறுதிக்குள்ளாரையே நடக்கும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கே வெளியாக இருக்குது. ஓகேங்களா? பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணம் 2000 என்று 3 தவணைகளில் வருஷத்துக்கு 3 டைம் அனுப்புகிறாங்க. விவசாயிகள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் விவசாயிகள் அதிக அளவு உதவிகளை பெறுகிறாங்க. பிஎம் கிசான் இந்த விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் 20வது தவணை தொகை கிடைக்காமல் போகலாம். 20வது தவணை தொகையை பெற விவசாயிகள் சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதை முடிக்கப்படாவிட்டால் பணம் தாமதமாகலாம், அது வராமலே போகலாம். அவற்றை இங்கே காணலாம். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இகேஒய்சி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். விவசாயி இகேஒய்சி செயல்முறையை முடிக்காவிட்டால் என்று 20வது தவணை தொகை அவருக்கு நிச்சயமாக கிடைக்காது. விவசாயிகள் pmkisan.gov இணையதளத்தில் அல்லது அருகிலுள்ள பொது இ சேவை மையத்திற்கு சென்று இதை செய்யலாம். ஆதார் பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங். ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கப்பட மாட்டாது. ஆதார் எண்ணின் எதிரும் தவறு இருந்தால் அது வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லைனால் பணம் வராது. லேண்ட் வெரிஃபிகேஷன், நிலம் சரிபார்க்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் தங்கள் நில பதிவுகளை சரிபார்க்க வேண்டும். இந்த சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் 20வது தவணை தொகை கிடக்கில் மாற்றப்படாது. ஓகேங்களா? ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மர் ஐடி, விவசாய பதிவேடு மற்றும் விவசாய ஐடி இல்லை என்றால், விவசாய பதிவு செய்யப்படவில்லை என்றால் 20வது தவணை தொகை கிடைக்காது. ராங் டீட்டெயில், ஏதாவது தவறான டீட்டெயில்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. தவறான வங்கி கணக்கு, ஆதார் எண் அல்லது நிலத்தகவல் போன்ற தவறான விவரங்களை நிரப்பி இருந்தாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அரசியல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் விவசாயி தகுதியற்றார் இருந்தால் அவருக்கு பணம் கிடைக்காது. நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் தகுதியுள்ள விவசாயிகள் இருந்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணையை சரியான நேரத்தில் பெற அனைத்து விஷயங்களையும் சரியாக முடித்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கவலையே பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியில் இந்த ஜூலை வந்து 10ஆம் தேதிக்குள்ளார ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக 100% பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்ன்ற தகவல் நாம் சொல்லியாச்சுங்க. மகளே கவலைப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து பிரதமர் வெளியிட்ட சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 19 தவணைகள் முடிக்கப்பட்ட நிலையில் 20வது தவணைக்கான தேதியை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன், கவலையப்பட வேண்டாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இதுவரை 19 தவணைகள் பிரதமர் பெற்றுள்ளனர். இப்போது 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இருப்பினும் இதற்கிடையில் தகுதியற்ற விவசாயிகளை கண்டறியும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியற்ற நபர்களை நீக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த தகுதியற்ற நபர்களை கண்டுபிடிக்க போகிறாங்க, ஏன் தகுதியற்ற நபர்களை நீக்கிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. தகுதியற்ற விவசாயிகளை நீக்கும் நோக்கில் விவசாயிகள் பதிவேடு மூலம் அரசு அடையாள அட்டைகளை உருவாக்கி வருகிறது. இதுவரை 50% விவசாய அடையாள அட்டை உருவாக்கப்பட்டுள்ளதாக வட்டார தகவல்கள் அனைத்தும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா இதுவரை அந்த விவசாய அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் பிஎம் கிசானில் 20வது தவணையை பறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம அனைவருமே விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும், இதுதாங்க. ஏன்னா ஜூன் மாதமே கிடைக்குன்ட்டு தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஜூன் மாதத்தில் கிடைப்பது தாமதமாயிடுச்சுங்க. ஸோ இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை 20வது தவணை தொகை 100% உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலை இறுதிக்குள்ளாரையே நடக்கும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கே வெளியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணம் 2000 என்று 3 தவணைகளில் வருஷத்துக்கு 3 டைம் அனுப்புகிறாங்க. விவசாயிகள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் விவசாயிகள் அதிக அளவு உதவிகளை பெறுகிறாங்க. பிஎம் கிசான் இந்த விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் 20வது தவணை தொகை கிடைக்காமல் போகலாம். 20வது தவணை தொகையை பெற விவசாயிகள் சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதை முடிக்கப்படாவிட்டால் பணம் தாமதமாகலாம், அது வராமலே போகலாம். ஸோ அவற்றை இங்கே காணலாம். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இகேஒய்சி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். விவசாயி இகேஒய்சி செயல்முறையை முடிக்காவிட்டால் என்று 20வது தவணை தொகை அவருக்கு நிச்சயமாக கிடைக்காது. விவசாயிகள் pmkisan.gov இணையதளத்தில் அல்லது அருகிலுள்ள பொது இ சேவை மையத்திற்கு சென்று இதை செய்யலாம். ஆதார் பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங். ஸோ ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கப்பட மாட்டாது. ஆதார் எண்ணின் ஏதேனும் தவறு இருந்தால் அது வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லைனால் பணம் வராது. ஸோ லேண்ட் வெரிஃபிகேஷன், நிலம் சரிபார்க்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் தங்கள் நில பதிவுகளை சரிபார்க்க வேண்டும். இந்த சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் 20வது தவணை தொகை கிடக்கில் மாற்றப்படாது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மர் ஐடி, விவசாய பதிவேடு மற்றும் விவசாய ஐடி இல்லை என்றால், விவசாய பதிவு செய்யப்படவில்லை என்றால் 20வது தவணை தொகை கிடைக்காது. ஸோ ராங் டீட்டெயில், ஏதாவது தவறான டீட்டெயில்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. தவறான வங்கி கணக்கு, ஆதார் எண் அல்லது நிலத்தகவல் போன்ற தவறான விவரங்களை நிரப்பி இருந்தாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் விவசாயி தகுதியற்றார் இருந்தால் அவருக்கு பணம் கிடைக்காது. நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் தகுதியுள்ள விவசாயிகள் இருந்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணையை சரியான நேரத்தில் பெற அனைத்து விஷயங்களையும் சரியாக முடித்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியில் இந்த ஜூலை வந்து 10ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 100% பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்ன்ற தகவல் நாம் சொல்லியாச்சுங்க. மகளே கவலையப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.